நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ நம்ம வாழ்க்கையில மனிதர்களுக்கு கோபம் எது மாரி நடக்குது? இந்த கோபம் என்ன பலம் வாய்ந்ததுங்கிறத இப்போ நம்ம பார்த்துரலாம். இந்த கோபம் உணர்ச்சியோட மூலப்பொருள். உணர்ச்சியோட மூலப்பொருள் ஒரு 3 வகை இருக்குது. அது கோபம், பயம், கவலை. அதில் முதல்ல வரக்கூடியது உணர்ச்சியில் உடனே டச் ஆகிறது என்னென்னா கோபம் தான் டச் ஆகும். இந்த கோபம் ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஒரு பிறந்த குழந்தை தன்னோட பசியை மாற்றதுக்கு கொஞ்சம் சின்னதாக அழும் முதல்ல. அதை அழும்போது உடனே நீங்கள் பசி அமைத்துட்டீங்க அப்படின்னா அந்த அழுகை வந்து பெருசாக இருக்காது, சின்ன அழுகையாக இருக்கும். அது ஒரு சின்ன உணர்ச்சி, தனக்கு ஏதோ ஒன்று தேவை, பசிக்குது உள்ள, ஆனால் அறிவு கிடையாது, பேசவோ சத்தம் கொடுக்கவோ வேறு மாதிரியான விவரங்களை சொல்லுறதுக்கோ அங்கே அறிவு இல்லை அந்த பாடியில், அந்த குழந்தைங்கிற அந்த உடம்புல அதில் எதுவும் இல்லை. இந்த குழந்தையை எது ஆளுகை செய்யுதுன்னா மனசு மட்டும்தான் ஆளுகை செய்யும். அதனால தான் மனசை இறைவனுடைய அமானுஷ்ய சக்தி, எலக்ட்ரான்ஸ் பவர்னு சொல்லியிருக்கேன். உயிர் எப்போ உடலுக்குள்ளே வந்துருச்சோ அந்த உடலுக்குள்ளே அந்த மனம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் குழந்தையில். ஆனால் குழந்தையில் அந்த குழந்தைக்கு எந்த அறிவும் கிடையாது. ஆனால் அறிவோட உயிருக்குள்ளே இருக்கும் உள்ள. அது ஒரு விதை மாதிரி. விதைக்குள்ளே மரம் இருக்குது தானே. இப்போ நீங்கள் ஒரு விதையை இப்போ ஏதாவது ஒரு மரத்தில் உள்ள விதையை பார்த்தீங்கன்னா அந்த விதைக்குள்ளே மரம் இருக்குது உள்ள. இங்கே வளர்ந்தாதான் மரம் கண்ணுக்கு தெரியுமா? அப்படி இல்லை, அது வளர வளர தெரியும். அது மாதிரி குழந்தைக்குள்ளே உயிர் வந்ததுக்கப்புறமே அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். அமானுஷ்ய சக்தி, இறைவனுடைய அந்த பிரபஞ்ச சக்தி அனைத்தையும் உள்ளுக்குள்ளே அனுப்பிடும். அதனால அந்த குழந்தைய மனசு தான் வழி நடத்துதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் இந்த குழந்தை அழும்போது, பசியில் இருக்கும்போது நீங்கள் உடனே தூக்காமல் கொஞ்சம் லேட்டாக போனீங்க அப்படின்னா இந்த அழுகை பெருசாக மாறிடும். இந்த அழுகை பெருசாக மாற மாற அந்த சப்தம் அதிகமாக கொடுக்கும் குழந்தை. இந்த அழுகைக்கு பேர் என்னென்னா கோபத்தினுடைய உச்சம். நமக்கு ஏதோ கிடைக்கல, நம்ம ஏதோ ஒன்று கேட்கும், அது கிடைக்க மாட்டுக்கு, எப்போ அது நம்ம வாய்க்குள்ளே வரும் போகுங்கிற அந்த ஒரு மாதிரியான மனசு அலைபாய்தல்ல கிடைக்காம இருக்கிற வரைக்கும், லேட் ஆகிற வரைக்கும் அது அழுதுகிட்டே இருக்கும் வேகமாக. அந்த அழுகுறலில் இருக்கிற குழந்தைக்கு, ரொம்ப கோப உச்சத்தில் இருக்கிற குழந்தைக்கு போய் தாய் கொஞ்சம் லேட்டாக வந்து அந்த பசி அமர்த்துறதுக்கு உண்டான பாலை கொடுக்கும்போது குடிக்காது. வாயில் வச்சாலும் கூட ஊன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை விட்டுட்டு ஆளும். மறுபடியும் அதை சரி பண்ணி அந்த குழந்தைய முழுமையான பசியை அமர்த்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னென்னா தாய்மைங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ நீங்கள் கோபம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் கோபத்தை அமர்த்தணும் அப்படின்னா உங்கள் எதிர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் தாய்மையே செலுத்துகிறவங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த கோபம் அடங்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் கோபப்பட்டு பேசிட்டாலே அவருக்கு ஏதோ கிடைக்கலையோ, இல்லை அது நடக்கலையோ, இல்லைன்னா அதை செய்ய முடியல, ஐயையோ இதில் திருப்திப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை குறையவும் அந்த கோபம் வந்துடும். அந்த கோபத்தில் பேசுகிறவங்களுக்கு எதிர்த்தால யார் நிற்காங்களோ அவங்க தாய்மையை பயன்படுத்தலை அப்படின்னா இந்த கோபம் அடங்காது. ஏன் கோபப்படுறது முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த கோபம் வந்து நம்மளால் ஜீரணிக்க முடியல, நமக்கு ஏதோ ஒன்று தாங்க முடியல. இப்போ நீங்கள் ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க ஒருத்தருக்கு, ஒரு 1000 ரூபா தான் அந்த வேலைக்கு செலவு பண்ண முடியும். இன்றைக்கி வேலையை நீங்கள் செய்ய சொல்லியிருக்கீங்க, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த வேலை நீங்கள் நினச்ச மாதிரி வரலை, தப்பாயிடுச்சு வேலை. உங்களுக்கு உடனே என்ன வருது? கோபம் தான் வருது. உணர்ச்சி அங்கே ரெடி ஆயிடுது. உணர்ச்சி ரெடியானோன்னா அதில் மூலப்பொருளாக இருக்க மறைமுகமாக இருக்கிற கோபம் வெளியாயிரும். ஏன் அப்படின்னா இந்த 1000 ரூபா வம்பா போச்சுங்கிற அடுத்தது உங்களுக்கு என்ன வந்துடுது? பயம் வந்துடுது.
இந்த இந்த 1000 ரூபாயை மறுபடி போட்டு வேலையை செய்யணுமேங்கிற சொல்கிறதுல என்ன செய்யுது, உங்களுக்கு பணம் இல்லைன்னா என்ன செய்வீங்க, பயந்து கவலையாயிருவீங்க. இந்த ரூபாயை திரும்ப போட முடியாதுன்னு சொன்ன உடனே, தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க, உடனே கோவப்பட்டு அந்த செஞ்சவங்கள பிடிச்சி சத்தம் போடுறாங்க. இது வீடுகளில், குடும்பங்களில், அம்மா அப்பா, கணவன் மனைவி, குழந்தைகளில், ஸ்கூல்லையோ இல்லை எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது. வேலை செய்கிற இடத்துலையும் இது நடக்க தான் செய்யுது. நீங்கள் எல்லா இடத்துலையும் இதே மாதிரியே நீங்கள் அணுகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் உணர்ச்சியிலேயே வாழுவீங்க. கொஞ்சமாக ஆணுக்கும் தாய்மை இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்ணுக்கும் தாய்மை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ஆண் எந்த ஒரு வேலையை செய்யும்போது அந்த குழந்தை எப்படி பால் குடிக்கிறதுக்கு வேகமாக அழுதுச்சோ, அந்த அழுகையை அமர்த்தி எப்படி அந்த அம்மா அந்த பாலை கொடுத்து குழந்தைய கடைசி வரைக்கும் அந்த பசியை அமர்த்தினாங்களோ, அதுக்கு அந்த விஷயத்துக்கு, கோபத்துக்கு உண்டான விஷயத்துக்கு என்ன உதவிச்சு அப்படின்னா, தாய்மை அங்கே அன்பாக உதவிச்சு. அதை தான் நம்ம சித்தர்கள் எல்லாரும் அன்பே சிவம்னு சொல்லுதாங்க. உலக மக்கள் மேலே முழுமையாக காட்டக்கூடிய அந்த அன்பு, தாய் தகப்பனுக்கு காட்டக்கூடிய அன்பும், தாய் தகப்பன் குழந்தைகள் மேலே காட்டக்கூடிய விஷயங்களும் எல்லாத்தையும் கலந்த ஒரு அன்பை நம்ம பொதுமக்களிடத்துலையும் அதை காட்டணும். அம்மா அப்பா கிட்ட கிடைக்கிற விஷயந்தான் அன்புன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அன்புங்கிறத எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், பரிமாற்றம் பண்ணலாம். அந்த அன்பில் கொஞ்சம் தாய்மையே நீங்கள் அதில் டச் பண்ணினீங்க அப்படின்னா இந்த கோபம் நின்று போகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்துக்கு பொறுப்பானவங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த க்ஷணத்தில் இந்த தப்பு நடந்துட்டு, இந்த தப்பை நீங்கள் விழிப்புணர்வில் பார்க்கணும், உணர்வோடு பார்க்கணும். இந்த தப்பு நடந்துட்டு, இது நடந்திருக்கு, இது அவங்க எதுவும் தேவைன்னு உங்களுக்கு எதிர்ப்பதமாக வேணுக்குன்னு எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மனநிலையில் ஆட்கொண்டதுனால அந்த தவறு நடக்குது. அப்போ தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லி அதிலிருந்து கொஞ்சம் வெளியே போகும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாகிறீங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே ஒரு வேலை நடக்கும்போது அந்த விவரம் தெரிஞ்ச மனிதர்கள்கிட்ட ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அவங்க அந்த விஷயத்தை தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே உங்கள் உணர்ச்சி கொஞ்சம் அப்படியே அமைதியாகும். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன ஆயிருக்கீங்கன்னா, பயந்து கவலையில் இருந்திருப்பீங்க. அப்போ பயந்து கவலையில் இருக்கிறத உங்களை எது தடுக்கும், தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வருது. அப்போ எதிர்த்தால இருக்கிறவங்களை நம்ம கோபப்படும்போது, எதிர்த்தால இருக்கிற ஒரு மனிதர்கள் யாராக இருந்தாலும் இவங்க ஏன் படுதாங்கங்கிறத புரிஞ்சு அவங்க சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு கவனமாக இருந்தாங்க அப்படின்னா இதை அமர்த்தலாம். இது நடைமுறை வாழ்க்கையில். ஆனால் அந்த கோபத்தை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் முக்கியமான ரகசியம். இந்த கோபத்தை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இயற்கை நம்ம செய்கிற பிளானிங்கை முழுசாக செய்ய விடாது. பிரபஞ்ச சக்தியோட ஒரு கண்டென்ட் என்னென்னா, குவாண்டத்தோட எலக்ட்ரான்ஸ் பவரோட கண்டென்ட் என்னென்னா, நீங்கள் எது செஞ்சாலும் அதுவாகவே வராது, முதல்லே வராது. நீங்கள் எதை நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் இருக்கிறத உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துக்கிட்டே போகும். அதில் நீங்கள் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போவீங்க, ஒன்று வரும். அப்போ அது கிடச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சி வரணும். நீங்கள் ஒரு கண்டென்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கிற கண்டென்ட்டுக்கு முன்னால் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இயற்கை. அதனால் அது தப்பாக போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. அதில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் அனுபவமாக பார்த்து அதை புரிஞ்சுக்கிடணும். அதுதான் ரகசியம். கோபம் ஏன் வந்துச்சு, நீங்கள் செஞ்சது, நீங்கள் என்ன நினச்சி செய்ய சொன்னீங்களோ அதை சொன்னீங்க, ஆனால் அது வரலை, வேறு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் கோபம் வருது. அது ஏன் வேறு மாதிரி ஆச்சுன்னா, இயற்கையில் இருக்கிறது முதல்ல உள்ளதை முன்னே உள்ளதை காமிக்கும்.
நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிக்காங்க சித்தர்கள். அந்த மருந்து கண்டுபிடிக்கும்போது இன்னென்ன கண்டென்ட் வேணும்னு நினச்சி ஒரு மருந்தை போடுவாங்க, ஃபார்முலா. ஆனால் அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த மருந்து வராது. அதுக்கு முன்னால் இருக்கிறத தான் இயற்கை சக்தி, இறைவனுடைய சக்தி அதில் காமிக்கும். அப்போ நாங்கள் அந்த மருந்து செஞ்சிகிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த நாங்கள் கேட்குற கண்டென்ட்டுக்கு முன்னால் என்னெல்லாம் வந்ததோ அந்த மருந்தை எதுக்கு உதவலாம், எந்த நோய்க்கு இதை பயன்படுத்தணுங்கிறது புரிஞ்சு அந்த மருந்துகளை அதை கனெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அது இறைவன் தரக்கூடியது. இது இயற்கை அப்படி தான் நடத்துது எல்லாத்தையும். அதனால் நீங்கள் முன்னமாக என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, கோபம் வரும்போது நீங்கள் வீரனோ பெரிய ஆண்மகனோ இல்லை பெரிய ஆளுமை திறன் கொண்டவரோ கிடையாது. நீங்கள் மொத்தத்தில் கோபம் வரும்போது உங்கள் பாடியை நீங்கள் கவனித்து பாருங்கள், மொத்த எனர்ஜியும் வம்ப போயிடும். அதனால் உணர்ச்சிக்குள்ளே போகாமல், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உணர்ச்சிக்குள்ளே போகாமல் அதை கொஞ்சம் உணர்வோடு பார்த்து இயற்கையோட நடைமுறை விஷயங்கள் எது மாதிரி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோபம்லாம் வராது. ஏன்னா நமக்கு அது கொஞ்சம் முன்னால் ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டியது இருக்குது. அதனால அந்த வேலை என்ன செய்யுது, தப்பாகுது. அப்போ அந்த தப்பான விஷயத்துக்குள்ளே என்ன அனுபவம் கிடைச்சதோ அது வாழ்க்கையாக நீங்கள் மாற்றி அதை ஞாபகம் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கு உதவுறது தான் அந்த நடக்கிற விஷயம். அப்போ அந்த நடக்கிற விஷயத்தை நீங்கள் கோபப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி உங்கள் பாடியில் இருக்கிற எனர்ஜியெல்லாம் வம்பாக்குனீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தால நீங்கள் என்ன செய்யணும், எதுக்கு வரணும், என்ன அனுபவம் பெறணுமோ அதை இழந்துருவீங்க. அதனால தான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, கோபம் தவத்தையே அழிச்சிடும். எவ்வளவு பெரிய தவம் பண்ணி எவ்வளவு பெரிய சக்திகளையே பெற்று வந்த ஆளும் கோபம் வந்துருச்சுன்னா அதை அவங்களே அழிச்சிடும். அதனால கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ச்சிக்குள்ளே தான் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு உணர்ச்சியை நீங்கள் செயல்படுத்தாமல் உங்களுடைய உணர்வுகளை, அன்பு கலந்த உணர்வுகளை நீங்கள் செயல்முறையில் பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா இது உங்களை இந்த கோபங்கிற ஒரு விஷயம், இந்த உணர்ச்சிங்கிற ஒரு விஷயம் உங்களை தொடாமல் பார்த்துக்கிடும். புரிஞ்சுக்கோங்க நல்லா. இதை நல்லா புரிஞ்சுக்கிடணுன்னா இயற்கை செய்யக்கூடிய ஒரு மரம் உருவாக்கக்கூடியதுக்கு முன்னால் விதை இருக்குது, அந்த விதைக்கு உள்ள மரம் இருக்குது, மரத்துக்கு உள்ள எல்லாமே இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிடணும். அது மாதிரி உங்கள் உயிர் இங்கே வந்திருக்கு இந்த உடம்புக்குள்ளே, அந்த உயிருக்குள்ளே எல்லாமே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய 5 அறிவு வச்சு அந்த குணங்களை ஃபேஸ் பண்ணாமல் உங்கள் 6வது அறிவு பேரறிவை அதை கொஞ்சம் மனசோட, நல்ல மனசோட அதை ஜாயின் பண்ணி உங்கள் உணர்வுகள் நீங்கள் யாரை அணுகிறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறதுக்கு முன்னால் முதல்ல ஒரு க்ஷணம் அதை நீங்கள் நல்ல தரவாக கவனித்து ஒரு க்ஷணத்துக்குள்ளே அதை முடிவு பண்ணிடணும். அந்த ஒரு க்ஷணத்துக்குள்ளே முடிவு பண்ணிட்டு தான் செயல்படுத்தணும். இல்லைன்னா செயல்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் முதல்லையே அதை ப்ரோக்ராம் பண்ணிடுங்க. உங்களுடைய உணர்வுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்பு யாரை அணுகிறீங்க, இப்போ அம்மாவை அணுகிறீங்கன்னா அப்பா கிட்ட அணுகிறீங்கன்னா அதை எப்படி பண்ணணும், அன்பு கலந்த உணர்வோடு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா கோபம் வராது. மனைவியை பார்த்தீங்கன்னா கணவனை மனைவி பார்த்தாலும் சரி அதை காதலோடு அந்த உணர்வுகளோடு போகணும். அப்போ அதில் பிரச்சனை வராது. குழந்தைங்க கிட்ட போனீங்கன்னா பாசங்களோடு அதை அப்படியே பார்க்கணும். அது பாசத்தோட உணர்வை கனெக்ட் பண்ணி அந்த உயிரையும் அந்த தன்மை அப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்கள் குழந்தைன்னு புரியும். அப்போ அதை என்ன செய்யணுங்கிறது முழுமையாக தெரியும். அதில் எந்த டென்ஷனும் உங்களுக்கு வராது, அந்த உணர்ச்சி வராது. உணர்ச்சி எப்போ வருது அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் நினச்சது இங்கே எதுவுமே முதல்ல நடக்காது. நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும்னா
நடக்கிற விஷயத்துக்குள்ளே உங்களுக்கு வாழ தெரியணும். நடக்கிற விஷயத்தில் உங்களுக்கு முழுமையாக வாழ தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அதில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்கள் அதில் ஒரு விசுவாசமாக இருக்கணும். அந்த முழு விசுவாசம் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எது மாதிரி செயல் பண்ணுறீங்களோ இந்த உணர்வுகளை போட்டு அன்பை போட்டு வேலை செய்யும்போது, இந்த கோபத்தில் இல்லாமல் செய்யும்போது உங்களுடைய அறிவு மேலே வங்கி நீங்கள் நினச்சதையெல்லாம் உங்கள் கையில் கிடைக்க வைக்கிற மாதிரி தான் இறைவன் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் இந்த உருவாக்குதலை அழகாக பண்ணியிருப்பாங்க இறைவன். நமக்கு அது புரியல. இதை புரியறதுக்காக எங்கேயோ போய் படிக்க முடியுமான்னா படிக்க முடியாது. அதை தான் நான் சொல்லித்தரேன். அதை தான் ஆதி காலத்தில் இருந்து இது உபதேசம், தீட்சை, மந்திர உபதேசம், குடும்ப உபதேசம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி எதையாவது ஒன்று உங்களை ஒரு கூட்டத்தில் உட்கார வச்சுட்டு அந்த 10 நிமிஷத்தில் மகிழ்ச்சியாக அனுப்புகிற விஷயம் மட்டும்தான் நடக்கும். ஏதாவது ஒரு கூட்டத்தில் போனீங்கன்னா மனிதனுடைய அபலமான நிலை, உங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க அனைவரும் மனிதனுடைய அபல நிலையை பற்றி புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுட்டு தான் அதை வழி நடத்துவாங்க. என்னென்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்காம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு திருவிழாவோ இல்லைன்னா ஒரு கூட்டமோ வச்சு பேசி அந்த கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியை கொடுத்து அனுப்புறது தான் சொற்பொழிவு, உபதேசம், தீட்சை, அது எதுன்னு சொல்லி எல்லாம் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க உங்களை. அதனால் அதுக்குள்ளே நான் சொல்கிறத நல்ல கவனிங்க. அதுக்கு உள்ளே போனீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை இழந்து விட்டுட்டு ஓடிடுவீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு. அதனால் கவனமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட முதல்ல இந்த செயல்களை சரியாக உணர்வு, உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை இல்லாமல் உணர்வுகளோட அந்த உயிர் தன்மையில் இருக்கக்கூடிய பரவச நிலை, அன்பை யார்கிட்ட காமிக்கணும், காதலை யார்கிட்ட காமிக்கணும், பாசத்தை யார்கிட்ட காமிக்கணும், மகிழ்ச்சியை எதில் காமிக்கணும், அந்த இன்பத்தை இறைவன்கிட்ட காமிக்கணும். இப்படி எல்லா விஷயத்தையும் சேர்ந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது இந்த கோபம் இல்லாமல் வாழ முடியும். இந்த கோபத்தினுடைய உச்சம் உங்களுக்கு ஜீரணிக்க முடியல, தாங்க முடியல, பலம் குறைஞ்சிருதீங்க, உங்கள் எனர்ஜி வம்பாக போயிடுது, டோட்டலாக கவலையாயிருவீங்க. அதனால் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் செயல்களில் கொஞ்சம் மெதுவாக அடி எடுத்து வைங்க. நான் இங்கே ஒளிபரப்பு இருக்கிற எல்லா வீடியோக்களையும் நீங்கள் கவனித்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிங்க. அதுதான் பயிற்சி. ஆயுஷ்மான் பவா. நமஸ்காரம்.